நான் உங்களுக்கு ஒவ்வொரு கிரக தோஷத்துக்கும் நான் கோவில்கள், பதிகங்கள், பாசுரங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்கு என்ன மாரி பிரார்த்தனை இருக்கோ, அதற்கு ஏற்ற மாதிரியான கோவில்களுக்கு போய் நம்ம வழிபாடு செய்கிறபோது, அதுக்கு நிச்சயமா ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றத தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு யாருக்காவது ஜாதகத்துல கேது தோஷம் இருந்தா, கேதுவால ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா, முக்கியமா 7, 5, 2 இந்த இடங்கள்ல கேது இருந்தா, பொதுவா ராகு அளவுக்கு கேது துன்பத்தை தராது. கேது ஞானத்தை கொடுக்கும், ஞானக்காரகன். ஆனா சில இடங்கள்ல கேது இருக்கும்போது, ஏன்னா கேது தடையை ஏற்படுத்தும் இல்லையா? சில இடங்கள்ல கேது இருக்கும்போது அது அந்த பாவகத்தில் பிரச்சனையை கொடுக்க தான் செய்யுது. இப்ப இந்த நீங்க ஒரு கட்டம் பார்க்குறீங்களா, ஜாதக கட்டம். இதை நீங்க உங்க லக்னத்துல இருந்து பாருங்க. இந்த இடங்கள்ல கேது இருந்தா அது கண்டிப்பாக அந்த பாவகத்தோடு சில பிரச்சனைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி யாருக்காவது இருந்தா, கேதுவால் பிரச்சனை, கேது தோஷம், கேதுவால திருமண தடை, கேதுவால புத்திர தடை இந்த மாதிரி இருந்ததுன்னா, அவர்கள் ஒரு முறை அனந்தமங்கலம் சீர்காழி பக்கத்துல இருக்கு, அங்க இருக்கக்கூடிய செங்கமல தாயாருடன் பெருமாள் ராஜகோபால சுவாமியாக அருள்பாலிக்கக்கூடிய அந்த அற்புதமான திருத்தலத்தில் ஆஞ்சநேயர் இருக்கிறார். வீர ஆஞ்சநேயர், திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயராக அவர் அருள்பாலிக்கிறார். முக்கியமா செவ்வாய் கூட கேது சேர்ந்து இருக்கும்போது, உங்க ஜாதகத்துல லக்னாதிபதியா செவ்வாய் இருந்து அது கூட கேது சேர்ந்திருந்தாலோ, அல்லது செவ்வாய் நீசமாகி அது கூட கேது சேர்ந்திருந்தாலோ, 7ஆம் இடத்திலேயே செவ்வாய் கேது இருந்தாலோ, அவர்கள் அனந்தமங்கலம் சீர்காழி பக்கத்துல இருக்கக்கூடிய செங்கமல தாயார் என்கிற திருநாமத்தோடு தாயாரும், ராஜகோபால சுவாமி என்கிற திருநாமத்தோடு பெருமாளும் அருள்பாலிக்கிற அந்த அற்புதமான திருத்தலத்தில் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயராக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக கேதுவால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.